இந்த கலிபோர்னியா மாகாணத்தில் திரளாக திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, என்னால் முடிந்த எளிய அளவில் நான் என்ன செய்ய முயன்று வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை இப்போது கற்பனை தேரிலேற்றி என்னுடைய தாய்நாடாம் இந்திய திருநாட்டிற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். என்னுடைய தாய்நாடு இடிந்து பாழாகி போய் கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் போல அது காட்சி தருகிறது. முதல் பார்வையில் எந்த நம்பிக்கையும் தெரியவில்லை. அழிந்து சிதைந்து போன நாடு அது. ஆனால் சற்று பொறுமையாக ஆராய்ந்து பார்த்தோமையானால் அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருப்பது புலனாகும். உண்மை என்னவென்றால், ஒரு மனிதன் எந்த ஒரு உயரிய கொள்கை அல்லது லட்சியத்தினுடைய புற வெளிப்பாடாக விளங்குகிறானோ அந்த லட்சியம் சிதைவுறாதவரை, அழிந்து போகாதவரை அவன் அழிவதில்லை, மீண்டும் தலைப்பான் என்பதற்கு நம்பிக்கை இருக்கிறது. உன்னுடைய சட்டை 20 தடவை திருடு போய்விட்டது என்பதால் நீ அழிந்து விடுவாயா என்ன? புதிதாக ஒரு சட்டை வாங்கி கொள்ளலாம், அவ்வளவுதான். சட்டை என்பது பெரிய விஷயம் அல்ல. பணக்காரன் ஒருவன் கொள்ளையடிக்கப்பட்டான் என்றால் அவனுடைய வலிமை போயிற்றா அல்லது உயிர் போயிற்றா? அதற்கு பிறகு அவன் உயிர் வாழுகிறானே. ஆக இந்த கருத்தினுடைய அடிப்படையிலே இந்தியாவை பார்த்தோமேயானால் நாம் காண்பது என்ன? அது ஒரு அரசியல் ஆதிக்கம் பெற்ற நாடாக இருந்தது இல்லை. அது ஒரு அடிமை நாடு. இந்தியர்கள் தங்கள் சொந்த நாட்டிலே பேசவோ தங்கள் சொந்த கருத்து எடுத்து கூறுவோ உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை. அவர்கள் ஒரு வெறும் 30 கோடி அடிமைகளே தவிர வேறு எந்த சிறப்பும் பெறாதவர்கள். இந்தியாவினுடைய அந்த பக்கத்தை பார்க்கிற போது நான் அழிவை காணுகிறேன். நம்பிக்கைக்கு துளியும் இடமில்லாத அழிவை காணுகிறேன். ஆனால் நம்மால் ஒன்றை மட்டும் உணர முடிகிறது. இந்திய இனம் ஒருபோதும் செல்வத்திற்காக வாழ்ந்தது கிடையாது. ஒருவேளை பிற எந்த நாடும் குவித்திராத அளவிற்கு ஏராளமான செல்வத்தை ஈட்டிய போதும் கூட அது செல்வத்தை பெரிதாக கருதியது இல்லை. காலம் காலமாக வீரமும் தீரமும் கொண்ட ஆற்றல் மிகுந்த நாடாக இருந்து வந்த போதிலும் கூட வீரமே பெரிதென்றும் போற்றியது இல்லை. அது மட்டுமா? வெற்றி வெறி பிடித்து பிற நாடுகளுக்கு சென்றதில்லை. தன் நாட்டிலே தான் வகுத்த தனது எல்லைகளுக்குள்ளே இருப்பதிலே அது மன நிறைவை கண்டது, மகிழ்ச்சியை கண்டது. யாருடனும் அது போர் தொடுக்கவில்லை, போர் தொடுக்க விரும்பியதும் இல்லை. இந்திய நாட்டிற்கு ஏகாதிபத்திய மோகம் என்றுமே இருந்ததில்லை. செல்வமும் செல்வாக்கும் அதன் குறிக்கோள்கள் அல்ல. பிறகு எதுதான் அதனுடைய குறிக்கோள்? இங்கு நாம் ஆராயப் போவது அவர்கள் நினைத்தது சரியா தவறா என்பதை அல்ல. மற்ற நாடுகளுக்கிடையே அந்த நாடும் ஒன்றை நம்பிற்று, ஆழமாக தீர்மானமாக நம்பிற்று. இந்த வாழ்க்கை நிலையற்றது, இறைவன் ஒருவனே உண்மை பொருள், ஆகவே வாழ்விலும் தாழ்விலும் அவனையே இறுகப் பற்ற வேண்டும் என்று உறுதியாக நம்பிற்று. நலிந்த காலங்களில் எல்லாம் மதமே அங்கு முதலிடம் பெற்றது. ஒரு இந்து நீரை பருகுவது மத உணர்வோடு, தூங்குவது மத உணர்வோடு, நடப்பது மத உணர்வோடு, திருமணம் செய்வது மத உணர்வோடு, அவ்வளவு ஏன் திருடுவது கூட மத உணர்வோடுதான். இத்தகைய நாட்டை நீங்கள் எப்போதாவது பார்த்ததுண்டா? நீங்கள் அங்கே திருடர் கூட்டத்தை திரட்ட விரும்பினால் முதலில் அவர்களின் தலைவன் ஒருவிதமான கருத்தை ஏதோ ஒன்று அவர்களுக்கு போதிக்க வேண்டும். பிறகு ஒரு போலியான தத்துவ கொள்கையை உருவாக்கி அதுவே இந்தியா இறைவனை அடைவதற்கான தெளிவான விரைவான வழி என்று கூற வேண்டும். அப்போதுதான் அவனை பின்பற்றுவார்கள். இல்லை என்றால் அவனுடன் சேரமாட்டார்கள், போய்விடுவார்கள். இதிலிருந்து அந்த இனத்தினுடைய உயிர்நாடு எதுவென்று தெரிகிறதா? அந்த இனத்தினுடைய குறிக்கோள் மதம்தான். இதுவரை யாருமே தாக்காததால் தான் அந்த இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ரோமாபுரியை பாருங்கள், ஏகாதிபத்தியமும் நாடு பிடித்தலும் அதன் குறிக்கோள்களாக இருந்ததே. அந்த குறிக்கோள் தாக்குண்டதும் சாம்ராஜ்யமே சிதறி சின்னா பின்னமாகப்பட்டு மறைந்தொழிந்தது. கிரேக்க நாடு நிலைநாட்ட வந்த குறிக்கோள் அறிவு. அந்த அறிவு தாக்கப்பட்ட அளவிலே அந்த நாடும் அழிந்து சின்னா பின்னமாக்கப்பட்டது. இது போன்ற பிற்காலத்தில் ஸ்பெயின் முதலான புதிய நாடுகள் எல்லாம் அழிந்து போயின. ஒவ்வொரு நாடும் உலகத்திற்காக ஒரு நோக்கத்தை முன்வத்தே செயல்பட்டது. அந்த நோக்கம் பாதிக்க பெறாத வரையிலே அந்த நாடு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை தாக்குப்பிடித்து வாழ்ந்தது.
நோக்கம் அழிந்தபோது நாடும் வீழ்ச்சியுற்றது. இந்திய நாட்டின் இத்தகைய ஆதார சக்திகள் இன்று வரை பாதிக்கப்படாமல் இருக்கிறது. அவர்களும் அதை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மூட கொள்கைகள் நடுவிலே அந்த ஆதார சக்தி வலியுடன் விளங்குகிறது. பயங்கரமான மூட நம்பிக்கைகள் அவர்களிடம் காணப்படுகிறது. அவற்றுள் சில குலை நடுங்க செய்பவை. அதனால் என்ன? தேசிய உயிர் துடிப்பதன் நோக்கம் பணி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா ஒருபோதும் பிற நாடுகளை வெல்கிற ஆற்றல் மிக்க நாடாக இருக்காது. அது ஒருபோதும் வல்லரசாக இருக்காது. அது அவர்களின் வேலையும் அல்ல. பல நாடுகளினுடைய மாபெரும் இயைபு என்னும் இனிய இசையில் இந்தியாவினுடைய சுரம் அது அல்ல. அப்படியானால் அவளது சுரம், அவளது பங்கு என்ன? இறைவன் இறைவன் மட்டுமே. உடும்பப்படியாக இந்தியா இறைவனை பற்றி கொண்டிருக்கிறது. எனவே நம்பிக்கைக்கு இன்னும் இடம் இருக்கிறது. நம்முடைய இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இந்த வறுமை, கொடுமைகள், துன்பங்கள் ஆகிய அனைத்தும் எந்த விளைவையும் உண்டாக்காது. அந்த நாட்டு மனிதன் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே நம்பிக்கைக்கு இடம் இருக்கிறது. நாடு முழுவதிலும் அங்கே மதப்பணிகள் நடந்து வருகிறது. புது புது மத பிரிவுகள் தோன்றாத ஆண்டே அங்கு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நித்தம் நித்தம் மத பிரிவுகள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நீரோட்டத்தினுடைய வேகம் வலுப்பெற சுழல்களும் அலைகளும் அதிகரிக்கிறது போல பிரிவுகள் அழிவினுடைய அடையாளம் அல்ல, அவை வளர்ச்சியினுடைய அடையாளம். ஆகவே பிரிவுகள் பெருகட்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்தனி பிரிவு என்ற நிலை முதிரும் வரை இந்த பிரிவுகள் தடைக்கட்டும். இது பற்றி நாம் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இனி உங்கள் நாட்டை எடுத்துக்கொள்வோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நான் உங்களை குறை கூறுவதாக என்ன வேண்டாம். இங்கு சமுதாய சட்டங்கள், அரசியலமைப்பு எல்லாமே வாழ்க்கையினுடைய பயணத்தில் மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகிலே வாழுகிறவரை அவன் மகிழ்ச்சியாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம். உங்கள் தெருக்கள் எவ்வளவு துப்புரவாக இருக்கிறது, உங்கள் நகரங்கள் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதற்குத்தான் எத்தனை வழிகள், வாழ்க்கையை சுவைத்து மகிழத்தான் எத்தனை வழிகள். ஆனால் இங்கே உள்ள ஒருவன், இதோ பாரப்பா, நான் இந்த மரத்தடியிலே அமர்ந்து தியானம் செய்ய போகிறேன், வேலை செய்வதில் எனக்கு விருப்பமில்லை என்று கூற முடியுமா? கூறினால் என்ன நடக்கும்? ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அவனுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, துளியளவு கூட இல்லை. சமூகம் எப்படி செல்லுகிறதோ அப்படி சென்றாதான் அவன் வாழ முடியும். அந்த வாழ்க்கை சுகங்களை அனுபவிப்பதற்காக ஓட்டத்தில் அவன் சேர வேண்டும், இல்லாவிடில் சாக வேண்டும். ஆனால் என்னுடைய தாய் நாட்டில் ஒருவன் துறவு பூணுகிறேன், எனக்கு வயது 60 ஆகிவிட்டது, நான் இமயமலைக்கு சென்று எஞ்சியுள்ள என் வாழ்நாட்களை கழிக்கப் போகிறேன் என்று சொன்னால், நல்லதப்பா போய் வா, இறையுருள் உனக்கு விரைவாக கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி கூறி அனுப்புவார்கள். அவன் வாய் திறந்து கேட்க தேவையில்லை, வாரி கொடுப்பார்கள். அவனுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது. ஆனால் ஒருவன், இதோ பாருங்கள், நான் இந்த சுகபோகங்களை, இந்த வாழ்க்கையில் சுகபோகங்களை சிறிது நுகரப் போகிறேன் என்று சொன்னால் அவ்வளவுதான், எல்லா வாசற்கதவும் அவனுக்கு அடைத்து போய்விடும். இரண்டு நாடுகளினுடைய கருத்துக்களும் நியாயமற்றவை என்று நான் கூறுகிறேன். இங்கே ஒருவன் விரும்பினால் ஏன் அமர்ந்து மூக்கின் நுனியை பார்க்கக்கூடாது? பெரும்பான்மையினர் செய்வதை ஏன் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும்? இதற்காக காரணம் எனக்கு விளங்கவில்லை. இந்தியாவில் ஒருவன் செல்வத்தை ஈட்டி ஏன் இன்பமாக வாழக்கூடாது என்பது தெரியவில்லை. கோடிக்கணக்கானோர் தங்களுக்கு முரணானவற்றை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடுமையை செய்தவர்கள் அறிஞர்கள், இந்த அநீதியை இழைத்தவர்கள் சான்றோர்கள், ஆன்மீக பெருமக்கள், அறிவாற்றல் மிக்கவர்களும் மேதைகளும் சுமத்தியே அநீதி இது என்பது தெரிய வரும். அறிஞர்கள் இழைக்கும் கொடுமை பாமரர் செய்யும் அநீதியை விட பயங்கரமானது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆன்றோர்களும் சான்றோர்களும் தங்கள் கருத்துக்களை மக்கள் மீது திணிக்கும் போது ஆயிரம் வழிகளில் கட்டுப்பாடுகளையும் முட்டுப்பாடுகளையும் அமைத்து பாமர மக்களால் அவற்றை உடைத்தெறிய முடியாதபடி செய்து விடுவார்கள். இந்த நிலையை இனியும் நீடிக்கக்கூடாது என்று நான் கூறுகிறேன். ஒரே ஒரு மகானை உருவாக்குவதற்காக லட்சக்கணக்கான பாமர மக்களை பலியிடுவதில் எந்த பயனும் இல்லை. ஆன்மீக பெருமகனும் உருவாக வேண்டும், பிறரும் இன்புற்று வாழ வேண்டும். அத்தகைய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுமானால் அது வரவேற்கத்தக்கது.
கோடிக்கணக்கான மக்கள் அறைபடுவார்கள். அது நியாயமற்றது. அதைவிட உலகம் உய்வதற்காக ஒரு மகான் துன்பங்களை ஏற்பதே மேலானது. ஒவ்வொரு நாட்டிலும் அவரவர் வழியில் சென்றுதான் நாம் செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனிடமும் அவன் மொழியிலே தான் பேச வேண்டும். இங்கிலாந்திலோ அமெரிக்காவிலோ மதத்தை போதிக்க வேண்டும் என்றால் சொன்னால் அரசியலமைப்பு முறைப்படி தான் பணியாற்ற வேண்டும். சங்கங்கள், மன்றங்கள், வாக்கெடுப்பு, ஓட்டு போடுதல், தலைவர் எல்லாம் வேண்டும். மேடை நாடுகளின் மக்களின் மொழி அது, முறை அது. ஆனால் எங்கள் தாய் நாட்டிலே, இந்தியாவிலே அரசியலை கூட மதம் என்னும் மொழியின் வாயிலாகத்தான் பேச வேண்டும். வீட்டை தினமும் தூய்மை செய்பவன் என்னென்ன புண்ணியத்தை பெறுவான், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லது அவன் கடவுளை அடைவான் என்ற முறையில் தான் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். இப்படி பேசாவிட்டால் நீங்கள் சொல்வதை யாரும் கேட்க மாட்டார்கள். எல்லாம் அவர்கள் பேசுவது வெளியிலே தான் பேச வேண்டும். செயல் என்னவோ ஒன்றுதான். ஒவ்வொரு இனத்தாரிடமும் அவர்களின் மொழியில் பேசினால்தான் நாம் பேசுவது அவர்களது உள்ளத்தில் சென்று பதியும். இது நியாயமானது. இது குறித்து கலவரப்பட தேவையில்லை.